guys, welcome back. இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ தான் பார்க்க போறோம் ஃப்ரம் டுடே ட்ரெண்டிங் சேனல். டெய்லி கண்டென்ட் தாங்க. டிவிக்கே சும்மா இருந்தாலும் சுத்து வட்டாரங்கள் எதுவும் சும்மா இருக்கிற மாதிரி தெரியல. இன்ஸ்டாகிராமை திறந்தா ஐயோ, ஒரு காலத்துல எல்லாம் நான் ரீல்ஸ் பார்ப்பேன். இப்போ ரீல்ஸா பொலிட்டிக்கல் கண்டென்ட்டா இருக்கு. இந்த டிஎம்கே ஜென்சி கூட்டம்னு சொல்லி ஒரு பக்கம் அரெஸ்ட் ஆகி போகிறாங்க, வர்றாங்க, அழுதுகிட்டே போகிறாங்க, சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க, மறுபடியும் பெயில் கிடைக்கல அப்படின்னு குழந்தைய தூக்கிக்கிட்டு சரண்டர் ஆகிறதுக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதில் விஜயை பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களோட அம்மா பின்னாடி அவர் மக்களுக்காக தானே பேசினார் என் பிள்ளை. என்ன நடக்குது? புதுசா ஒருத்தர் வந்ததுக்கு பல பேருக்கு வைத்த அரிக்குது போல. இதுல இப்ப இன்ஸ்டாகிராம் ஃபீடெல்லாம் வேற மாதிரி மாறிடுச்சு. சோசியல் மீடியாவை திறந்தாலே அரசியல் இது வந்து ரத்த பூமிங்கிற மாதிரி தான், அப்படி மாறிடுச்சு. இதுல அந்த அரசியல் வீடியோவையே கொஞ்சம் ஃபன்னா ட்ராவல் பண்ணி பார்க்குற மாதிரி பார்க்குறது டுடே ட்ரெண்டிங் சேனலில் தான். அவங்க எடிட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பொலிட்டிக்கல் வீடியோஸ் வந்து அவங்க சேனலில் வந்து அதை உடனே எடுத்து வந்துடுவேன். நேற்று தான் ஒரு வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணோம். கமல் சார் ஏதோ பேசி வச்சுருக்காருன்னு பார்த்தா அடுத்த நாளே இன்னொரு வீடியோ வந்துச்சுன்னு அது இன்னைக்கு தூக்கிட்டு வந்துருச்சு. சிஎம் விஜய் கரூர் செல்ல அனுமதி. அதாவது விஜய் வந்து கரூருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கும் போது அவர் ஒரு குற்றவாளி. கரூரில் இத்தனை பேர் இறந்ததுக்கு அவர் தான் காரணம். அவர் ஒரு குற்றவாளி. அவர் போய் எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிடுவார், மக்களை திசை திருப்பிடுவார். இந்த கேஸுக்கு எதிராக அவர் போகக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சாங்க. யாரையும் நம்ம டிஎம்கே கேஸ் போட்டாங்க கோர்ட்டில். கேஸ் இதெல்லாம் ஒரு கேஸை ஒழுங்காக படிச்சுட்டு வாங்க சார், அவர் குற்றவாளியே இல்லை எஃப்ஐஆரில் தெரியுமா அப்படின்னு காரி துப்பி கேஸை தள்ளுபடி பண்ணிவிட்டு இவர் போகிறதுக்கு அனுமதி அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு கட்சியும் மாறி கேஸை போடுது. சில கேஸுகள் ஓகே ஆகுது, சில கேஸ் தள்ளுபடியாகுது. விஜய் சாரும் ஆதவ் அர்ஜுனா இவங்க ரெண்டு பேரும் அவங்க ஜெயிச்ச தொகுதியில் அவங்களோட வின்னிங் மேலே எங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. நான் யோசிக்கிறேன், ஐயோ 6 மாசத்துக்கு நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு நீங்கள் 1 மாசம் கூட உங்களால் இருக்க முடியல. சரி, நீங்க ஏதோ பண்றதோ பண்ணுங்க. எத்தனை கேஸ் போடுவீங்க? அவ்வளவா? சரி வாங்க நம்ம ஒரு கேஸா பார்ப்போம். இன்னைக்கு வந்து இந்த விஜய் கரூர் விசிட் சுப்ரீம் கோர்ட் ஓனர் என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 8 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். அப்பொழுது நீதிபதிகள் கேட்டார்கள், முதலமைச்சருடைய நிர்வாக ரீதியிலான நடவடிக்கையில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக தடை விதிக்க வேண்டும் என கோருகிறீர்களா? விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்படவில்லை, எனவே தயவு செய்து ஆவணங்களை சரியாக படித்து விட்டு நீதிமன்றத்தில் பேசுங்கள் என்று நீதிபதிகள் கடும் எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். பிழை இல்லாம திருத்தி எழுதி வச்சுட்டாங்க. அதான் அவங்க எடிட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரூர் நெரிசல் மரணங்கள் தொடர்பாக திமுக தாக்கல் செய்த மனுவை இன்று அவசர வழக்காக உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. இந்த சூழலில் முதல்வர் விஜயும் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களும் கரூர் சம்பவம் குறித்து பொதுவெளியில் பேச தடை கோரி திமுக சார்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இது வேற கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கரூர் இஷ்யூவை பத்தி விஜயோ அதுல சம்பந்தப்பட்ட யாரோ பொதுவெளியில பேசக்கூடாது. அதான் ஜட்ஜி கேட்டிருக்காங்க. அப்ப கருத்து சுதந்திரத்துல தலையிட சொல்றீங்களா? நான் ஒரு கேஸ்ன்னு தான் நினைச்சேன். கரூர் சம்பவத்தில் சாட்சிகளை கலைக்க தற்போது அமைச்சர்களாக இருக்கும் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் முயற்சிப்பதாக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. ஆதாரம் இல்லாம நான் போய் சொல்லுவேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவேன். ஆதாரம் இருக்கு. கரூர் சூழ்ச்சியை உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு ஸ்டாம்பேட் உருவாக்குனாங்க கரூர் காவல்துறை வச்சு. இந்த கேவலமான அரசியலை செய்து திமுக. இந்த உண்மையெல்லாம் மக்களுக்கு தெரியுமா? தெரிய வைக்கணும். அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த காதை கொஞ்சம் கொடுங்க. கரூர் சம்பவத்தில் சாட்சிகளை இதுக்குத்தான் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது தெரிய வைக்கணுமா? கேஸ போடுறான், இவங்க வாயை திறக்க கூடாது. கலைக்க தற்போது அமைச்சர்களாக இருக்கும் நபர்கள் முயற்சிப்பதாக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இதைத்தான் நான் பண்ண போறேன். நீங்க அப்படி ஸ்டடியா நின்று வாதாடும்.
நீதிபதிகள் திமுக தாக்கல் செய்த மனுவை இன்று அவசர வழக்காக விசாரிக்க ஒப்புக்கொண்டுள்ளனர். அவசர வழக்கு ஒரு குறுக்கு பேச கோச்சிக்காதீங்க, அவங்களையும் கூடுங்கம்மா. இதில் பல உண்மைகள் எழுத வரும், அவங்களையும் கூடுங்க. கரூர் துயரம் தொடர்பான திமுக இடையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கி இருக்கிறது. சரி, கேஸ் தான் என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன் யுவரான. விசாரணை தொடங்கி ஒரு 5 நிமிடங்கள் தான் ஆகின்றது. விசாரணை தொடங்கிய உடனேயே திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் இருந்து முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல இருக்கின்றார், இந்த பயணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்தார். அப்பொழுது நீதிபதிகள் கேட்டார்கள், முதலமைச்சருடைய நிர்வாக ரீதியிலான நடவடிக்கையில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா என்று கேட்டார்கள். அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. உடனடியாக 2 வழக்கறிஞர்களில் ஒருவர் எழுந்து இல்லை, இந்த விஷயத்திலே முதலமைச்சர் விஜயும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். நல்ல கேள்வி. உடனடியாக அதற்கு நீதிபதிகள் கடும் எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். ஏனென்றால் முதலமைச்சர் விஜயை நீங்கள் கரூர் சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி பேசுகின்றீர்கள், ஆனால் கரூர் சம்பவம் நடந்த பிறகு திமுக ஆட்சியில் தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. அந்த முதல் தகவல் அறிக்கையில் கூட தற்போதைய முதலமைச்சருடைய பெயர் இடம்பெறவில்லை. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். எனவே ஒரு வழக்கில் ஆஜராகும் பொழுது குறைந்தபட்சம் அந்த வழக்கு தொடர்புடைய முதல் தகவல் அறிக்கை உள்ளிட்ட ஆவணங்களையாவது படித்துவிட்டு ஆஜராக வேண்டும். ஒரு இடத்திலும் விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்படவில்லை. எனவே தயவு செய்து ஆவணங்களை சரியாக படித்து விட்டு நீதிமன்றத்தில் பேசுங்கள் என்று நீதிபதிகள் கடும் எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். ஆனா பூரா தப்பு தப்பா எழுதிருக்கீங்க. இப்படி தப்பு தப்பா எழுதிட்டு வந்தா எப்படி சாங்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டாங்க. இந்த வழக்கை இப்பொழுதே தள்ளுபடி செய்ய வேண்டி இருக்கும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்திருக்கின்றார்கள் என்று பார்க்க முடிகின்றது. அதாவது பல்ல கடிக்கிறதெல்லாம் ஓகே சார், ஆனா எழுத்துல கோட்டை விட்டீங்க. 10 வரைக்கும் 4 வரைக்கும் தப்பு இல்லாம இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி. ஐயா ஏப்பா அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. நீங்கள் இப்போது சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை அடிப்படையாக வைத்து எங்களால் இப்பொழுதே கூட இந்த வழக்கை தள்ளுபடி செய்துவிட முடியும் என்று திமுக வழக்கறிஞர்களை நோக்கி நீதிபதிகள் தற்போது இந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். அமைச்சர் இந்த முறை மாட்டுவாங்க. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு சிபிஐ விசாரணையை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று திமுக சார்பாக வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம்? உச்சநீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்றாதீர் என்றிருக்கிறார் உச்சநீதிமன்ற நீதிபதி. அரசியலை யார்ட்ட பண்ற? முதல்வரின் பேச்சு என்பது கருத்து சுதந்திரம். முதல்வர் விஜயை குற்றம் சாட்டப்பட்ட நபர் என திமுக வழக்கறிஞர் கூறியதற்கும் நீதிபதி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக தடை விதிக்க வேண்டும் என கோருகிறீர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் நீதிபதி. பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. என்ன விட்டுடுங்க. ஆகவே இந்த மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்யவா அல்லது நீங்களாகவே திரும்ப பெற்றுக் கொள்கிறீர்களா என கேள்வியை எழுப்பினார்கள். அப்போது திமுக சார்பாக இந்த மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகவே ஜூலை 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வதற்கும் அங்கு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினரை சந்திப்பதற்கும் எந்த விதமான தடையும் இல்லை. அந்த 2 நாளும் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ எந்த விதமான உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை. ஆகவே திமுகவின் இந்த முயற்சி தோல்வி அடைந்துள்ளது. இன்னமும் அவரை கரூருக்குள் செல்ல விடாமல் என்ன செய்யணுமோ திமுக அதை செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு முதல்வராக இருக்கும் பொழுதே அவரை கரூருக்கு செல்ல விடாமல் என்ன செய்யணுமோ அதை அவங்க உடனே செய்யறாங்க. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. நாங்கள் அப்போ முதல்வராக இல்லாத பொழுது போன வருஷம் எப்படி இருந்துக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. போலாம்னு சொன்னால் நாங்கள் ஒரு இடத்தை தேர்வு செய்து சொல்லுவோம், அவங்க இந்த இடத்தை தரமாட்டோம்னு அந்த ஓனரை மிரட்டி இந்த இடம் கூடாது, நாங்க சொல்ற இடத்துல போனோம், அவங்க சொல்ற இடத்துல 100% பாதுகாப்பு. ஏன் அந்த இடத்த ரெஃபர் பண்றீங்க? இல்லை இப்போதான் தெரியுது. இப்போ அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமுமே இவ்வளவு பண்றீங்கன்னா, அவர் அந்த இப்போ எலெக்ஷன்ல நிக்க போறாரு, அங்கங்க போய் மக்களை சந்திக்கிறாரு அப்படின்னும் போது நீங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன குறைச்சல் கொடுத்துருப்பீங்க.
அது அப்போ வெளியே தெரியல. இப்போ நீங்கள் இப்போ கொடுக்குற குடைச்சலுக்கு பவரில் இருக்கும்போது என்ன கொடுத்துருப்பீங்கன்னு யூகிக்க முடியுது. பண்ணுன தொடர்ச்சி தொந்தரவு சத்தியமா அவனை அப்படிதான் பண்ணனானுங்க. இப்பவும் பாருங்க, முதல்வராக இருக்கும் பொழுதும் கரூருக்கு செல்ல முயற்சி நடந்தவுடன் அனைத்திற்கும் ஒரு பெட்டிஷனை போட்டு நிப்பாட்டுற வேலையை பண்றாங்க. ஏன் பெருசு என்ன இப்ப திட்டியா? ஆமா, இத பொழப்பாவே பாக்குறியே, இதுல என்ன அவனுக்கு சந்தோஷம்? அபிநகி குச் நகி ஹோத்தா நகி ஹை. இவ்வளவு தூரம் இருக்கிறவங்களுக்கு கரூருக்கு முதல்வர் போறனால என்ன பிரச்சனை? திமுக இதுல என்ன பிரச்சனை? நீங்க அரசாக இருந்தீங்க விட்டுருங்க, இப்ப திமுக கட்சியா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? பிரச்சனை எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். முதல்வர் கரூருக்கு போவதனால் திமுகவிற்கும் கட்சியினருக்கு என்ன பிரச்சனை? உடனடியா பெட்டிஷன் ஃபைல் பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை நம்ம 2 பேருக்கும் தானே. எவ்வளவு ஸ்பீடா இருக்காங்கன்னா அந்த எஃப்ஐஆர் கூட ஒழுங்கா படிக்காம வர்ற அளவுக்கு அவசர அவசரமா கேஸ போட்டு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? அதான் தெரியலையே. ஐயோ, அத ஒரு பிரச்சனையாவே ஆக்கிட்டியா? ஆக்கித்தானே சாப்பிடணும். இது மாதிரி ஊழல் வழக்குல போய் முன்ன இருந்த எல்லா ஊழல் வழக்குலையும் ஃபைல் பண்ணீங்களா? எல்லாத்துலயும் போய் அப்பீல் தானே போனீங்க. ஊழல் வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு தானே அப்பீல் போனீங்க. இதுல என்ன இவ்வளவு அவசர பெட்டிஷன்? இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க கூடாது, இதை வச்சு அரசியல் பண்ணணும். அந்த அடிபட்டு பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் கட்சியிலிருந்து ஒரு நிதி கொடுக்க வேண்டும், அதையும் கொடுக்க விடாமல் உச்சநீதிமன்றத்தில் போட்டு பெட்டிஷன் போட்டு தடுத்து வைத்திருக்கலாம். ஏன் இப்படி பாக்குறாரு? தேர்தல் வழக்கில் முதலமைச்சர் விஜய்க்கு நோட்டீஸ் வழங்கி இருக்கிறது நீதிமன்றம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஆமா, தமிழக முதல்வர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றது அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து அந்த விஜய் வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள். ஏன் செல்லாதுன்னு அறிவிக்க? நீங்க செல்லாதுன்னு அறிவிக்கணும்னா அறிவிச்சிடணுமா? அப்போ நீங்களும் ஒரு சில இதில் ஜெயிச்சிருப்பீங்கல்ல, அதில் எங்களுக்கு டவுட் இருக்குது. செல்லாதுன்னு சொல்லி கேஸ் போடுவோம். ஐயா, இப்போ கிடைச்சிருக்கிற சீட்டை வச்சு எதிர்கட்சியை உட்காந்து வேலையை பாருங்கள். இப்போ செல்லாது, சப்போஸ் ரீஎலெக்ஷன் வைங்கன்னு வந்துட்டாங்கன்னா அசிங்கப்படுவீங்க. உங்களுக்கு தான் அசிங்கம். இப்போ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஒரு டவுட்டில் அவங்களுக்கு ஓட்டு போடாதவங்க கூட இப்போ இவ்வளவு நெருக்கடியா, சரி போடுவோம் வா அப்படின்னு கிளம்பிடுவாங்க சார். இதுக்கு முன்னாடி டவுட்டில் போட்டவங்களுக்கு இப்போ கன்ஃபார்ம் சரி நம்ம போட்டுருவோம் அப்படின்னு போட்டாங்கன்னா ரீஎலெக்ஷனுக்கு நீங்களே தள்ளிடாதீங்க. இதையடுத்துதான் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அந்த 3 வாரத்திற்குள் முதல்வர் விஜய் இதுல பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அடுத்த வாய்தால தெரியுமா? அப்படியா? இது என்னன்னா அவங்களுக்கு இந்த கோர்ட்ல இந்த கேஸ்ல ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அவங்களுக்கு அது மேட்டர் இல்லை. அடுக்கடுக்கா கேஸை போட்டு 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 இப்போ முதல்வர் அப்படின்னா எவ்வளவு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அது பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும். ஸோ இதையும் பண்ண விடக்கூடாது, அவரை வீக் ஆக்குவோம். இப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன் தானே. 3 வாரத்துக்குள்ள நீங்க பதில் சொல்லணும் சார் அப்படின்னா அதுக்கு யோசிக்கணும், அதுக்கு பதில் சொல்லணும். அப்ப இவங்களுக்கு நிம்மதியா இருக்க விடக்கூடாது, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். தலையை ஆட்டுனா தானே அந்த இது கவலும். அவங்களுக்கு இப்போ அந்த இதை கலைக்கணும், சங்கத்தை உடனே கலைஞரா அப்படின்னு கலைக்கணும். ஸோ இவங்களுக்கு இப்போ இதில் இப்போ இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணாங்களே, அவங்களுக்கு அதில் ஒன்றும் வராது. உங்களை அலக்கழிச்சோம் இல்லை, அது போதும். அவங்களுக்கு அந்த அலக்கழிவு தான் வேணும். அதுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண ரெடியாக இருப்பாங்க. இது இப்போ ஸ்டார்டிங் தான். இப்போது 1.5 மாதம் தானே ஆயிருக்கு, இன்னும் மிச்சம் வருஷக்கணக்காக இருக்குல்ல. எத்தனை கேஸ் போடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அவங்க அதில் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜென்சி கூட்டம் இருக்குது, அதை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த என்ன சொல்கிறது, அவங்கள அந்த டிஸ்டர்ப் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த டிஸ்டர்ப் பண்ணுனா அவருக்கு அந்த வேலையில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, தடுமாறுவார், ஆட்சி கவலும். இவங்க பூந்துடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி நீங்கள் சிஎம்மா ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணலாம் சார், அவர் சிஎம் ஆக்குன பல பேர் இருப்பாங்கல்ல, எல்லாரையும் எப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியும்? அப்படின்னா நீங்கள் மொத்த பாப்புலேஷனே டிஸ்டர்ப் பண்ணாதான் உண்டு. என்னெல்லாம் பண்ணுறீங்கல்ல, அதான் விஜய் சொன்னார்ல, டெக்னிக்கை கூட மாற்றாமல் அப்படியே பண்ணுறாங்கன்னு. பழைய வீடியோஸ் எல்லாம் இப்போ எடுத்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே டெக்னிக்கை தான் இப்போயும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அது உண்மைதானா? எனக்கு நாளுக்கு நாள் அடுத்த அசம்பிளியை பார்க்க ஆர்வம் கூடிக்கிட்டே இருக்குது. என்னெல்லாம் நடக்கும், என்ன சண்டை வருது, யார் முதல்ல ஓடி போகிறாங்க, அதெல்லாம் பார்க்கணும். நல்லா இருக்குது, வீடியோ நல்லா இருக்குது. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.